ரெசிபி லகான் சகான் சிக்கன். அதுக்கு தேவையான பாருங்கள், இதெல்லாம் வறுத்துக்கிடணும். 1 கிலோ சிக்கனு பெரிய பெரிய துண்டாக எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கேற்ற உப்புங்க, இதுக்கேற்ற உப்பு, ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய், 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய், இந்த ஸ்பூன் கொஞ்சம் பாருங்க. குங்குமப்பூ போட்டுருக்குறேன். குங்குமப்பூ இருந்தால் ஒரு 5-6 பூ போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் பரவாயில்லைங்க, நான் கொஞ்சம் இருந்துச்சு வீட்டில் போட்டுக்கிறேன். ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இதை வேக வச்சுக்கணும். கம்மி பண்ணி வச்சு வேக வச்சுக்கணும். தீயை கம்மி பண்ணி வச்சு இது வந்துட்டுருக்கட்டும். அடுத்து என்னென்னு பார்க்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நிறையா வேண்டாம், லைட்டாக போதும். பாதாம் 5 பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம், பிரியாணி இலை, கடல் பாசி, மராட்டி முக்கு, ஒரு 4 ஏலக்காய், கிராம்பு ஒரு 5, பட்டை கொஞ்சோண்டு, இதெல்லாம் போட்டு வறுத்துக்கிடலாங்க. கசகசா 1 ஸ்பூன் போட்டுக்கணும், அப்படி போட்டுக்கலாங்க. இது எல்லாமே ஒட்டுக்க போட்டுக்கலாங்க, எல்லாமே ஒட்டுக்க போட்டுக்கணும். ஒட்டுக்க போட்டுட்டு இது பொடி பண்ணுங்க. வெந்துட்டுருக்குது. லைட்டாக கிளறி வச்சுக்கோங்க, தண்ணி விட வேண்டாம். ரொம்ப சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்க. ரொம்ப சிம்மில் வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். அது வெந்துகிட்டே இருக்கட்டும், வாட்டில் வெந்துகிட்டே இருக்கும். லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இது மிக்சியில் போட்டு அரைச்சி பொடியாக எடுத்துக்கணும். இதை கொஞ்சம் வெந்துட்டுருக்கு பாருங்க. தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஊற்றவே இல்லை பார்த்தீங்களா, அதுலேயே தண்ணி இருக்குது. இது தண்ணி பூரா நல்லா அதுலேயே அப்படியே வேக 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 சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1/4 வாசிக்கு மேலே வெந்துருச்சு, வெந்துட்டுருக்கட்டும். பாதி வந்துருச்சு மக்களே. தண்ணியே நம்ம ஊற்றலை, தண்ணியே ஊற்றக்கூடாது. நீங்கள் அதுலேயே தண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியும் கொஞ்சோண்டு பால் ஊற்றுனோம்ல, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க.
தண்ணியே ஊற்றக்கூடாது. இப்போ இதுக்கு லைட்டாக ஆறட்டும், அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். லைட்டாக ஆறட்டும், அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். சூப்பராக ஆறிடுச்சுங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கிற தயிர் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு பாருங்கள். அவ்வளோதான். இந்த மசாலாவை போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ண வெங்காயம், அவ்வளோதான் மக்களை. நல்லா பிசைஞ்சிக்கோங்க, நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி இருக்கவே கூடாது. இவ்வளோதான். பார்த்திங்களா, அதில் உள்ளது தான். நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை. ஆல்ரெடி அரைவாசி வெந்துருச்சு. சூப்பர் சூப்பர். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சரி, இது இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா கொஞ்சமாக புதினா தழை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ அடுத்து வேக வைக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு மக்களை. மசாலு கடைசியில் அடுத்த ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணாக்கா மக்களை சூப்பர் டேஸ்ட்டாக வருது. பார்த்தீங்களா, சூப்பர். இந்த 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 இருக்கு பாருங்க, இந்த தண்ணி இத்திரியும் இருக்கு பாருங்க. இதுலேயே தான் வேகணும், இதுலேயே தான் வேகணும். லைட்டாக ஒரு மக்களை வேகட்டும். 2 ஸ்பூன் எண்ணெய், இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் வச்சு தான் வேக வச்சோம். எப்படி இருக்கு பாருங்க மக்களை, சூப்பர். இதே சாப்பிடலாமா இருக்குது பாருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. டாடா சூப்பர். ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப்பர். கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்புறம் பார்க்கலாம் மக்களை. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கா? உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சூப்பர். ஃபஸ்ட்டு போட்ட உப்பு தூக்கலாக இருக்குது. உங்களுக்கு பத்தாட்டாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. காரம் சூப்பராக இருக்குது. இது ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அடியில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி வரணும். வந்தாச்சுன்னா சூப்பராக சும்மாவே தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டுலாம். சாப்பாடு கூட வேணாலும் பிசைஞ்சு சாப்பிட்டுலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு புதினா, லைட்டாக புதினா, கொத்தமல்லி தழை கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கோங்க. வேணுனாலும் பக்கத்தில் வச்சு நிறையா புளிஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பர். ஒரு பழம் புளிஞ்சு விடுங்க. சூப்பராக இருக்கும். பவுலுக்கு மாற்றிக்கலாம். லெகான் சிக்கன் ரெடிங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு அசத்துங்க. பாய். நன்றி. பாய்.